Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு Nifty 50 and Bank Niftyல எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம வந்து எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தோம் Bank Niftyல Niftyல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாளைக்கு உண்டான அனலைஸ் போவோம். இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஆர்டர் ஃப்ளோ அனலைசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் அதை தான் வந்து யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாத இருந்தீங்கன்னா லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸா பேங்க் நிஃப்டில தான் இருந்தோம். பேங்க் நிஃப்டில மார்னிங்கே வந்து ஒரு ட்ரேட் வந்து புட் சைடு வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் இருந்தது. நேத்தோட அனலைஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், போய் பாருங்க. ஸோ இதில் கிளியர் கட்டா நான் வந்து சொல்லியிருந்தேன் 45,215 இதை தாண்டினா மட்டும் நீங்க வந்து புல்லிஸா இருங்க, கால் சைடு போங்க. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரிவர்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோலயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ போய் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் நீங்க கரெக்டா வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு ஃபாலோ ஆனா, ஸோ அதே டைம்ல தான் வந்து நானும் வந்துட்டு ஃபின் நிஃப்டில ஒரு ஹீரோ ட்ரேட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்போது நான் வந்து ஃபின் நிஃப்டில வந்துட்டு நீ ஹீரோ ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம் பிரீமியம் குரூப்ல. ஸோ பிரீமியம் குரூப்ல யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய நார்மல் ஃப்ரீ குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரீமியம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 12-19 காட்ட வந்துட்டு ஃபின் நிஃப்டி ஹீரோ கொடுத்துருந்தேன். 20,150 புட் வந்துட்டு 35ல என்ட்ரி ஆகிக்குங்க, ஸ்டாப் லாஸ் வந்து 0, 1,400 ரூபா ஒரு லாட்டுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நான் வந்து 12:20 சொல்லியிருந்தேன், கெட் ரெடி ஃபார் ஃபிளைங் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பெக்டிங் பிக் மூவ்னு 1 மணிக்கு சொல்லியிருந்தேன் பாருங்க. ஸோ 40 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டிலையுமே சூப்பரான ஒரு மூவ் வந்திருந்தது. ஸோ அதே சமயத்துல நம்ம ஃபின் நிஃப்டி வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு மூவ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ்ல போயிட்டு நான் வந்துட்டு பார்ப்போம். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு கிளியர் கட்டு மூவ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆகும்போது நம்ம வந்துட்டு புட் ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ கிளியரா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா, ஸோ இங்கிருந்து ஃபாலோ ஆகும்போது நம்ம புட் சைடு வந்து ட்ரேட் கொடுத்துருந்தோம். ஸோ இங்க வெயிட் பண்ண சொல்லியிருந்தா ஸோ சூப்பரான ஃபால் 35 ருபீஸ்க்கு வாங்க சொல்லியிருந்தது. ஆல்மோஸ்ட் 200 ருபீஸ் போயிடுச்சு. நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் சூப்பரான ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் ஆல்சோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 1,300 ரூபா, அதாவது 1,400 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 1,400 ரூபா வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்க. 100% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க இன்னொருத்தர் 1,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் ட்ரேட் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு நம்மளுடைய இதுல ஜாயின் பண்ணிக்கங்க டெலிகிராம் குரூப்ல. ஓகேங்களா? ஸோ அதே மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு 9:26 நான் ஒரு புட் சைடு வந்து ட்ரேட் வந்துட்டு கொடுத்துருந்தேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. அதுவுமே எதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து 5 மினிட்ஸ்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலயே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறது நல்லா தெரியும். நான் இந்த லைன் இருக்குங்களா? ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கிருந்து ஃபாலோ ஆவான்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஃபாலோ வந்து நான் வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி ஒரு 70 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தேன். 270 என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 350, அதாவது 350 வந்து டார்கெட் சொல்லியிருந்தோம். 340 வரைக்கும் போயிருந்தான். 330, 345, அதாவது 70 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் ஒரு ட்ரேடு உங்களுக்கு ஹீரோ ட்ரேட் ஒன்று, ஸ்பாட்டர் ரெண்டுமே வந்துட்டு நீ டார்கெட் ரேட்டு. ஸோ சூப்பரான ப்ராஃபிட். ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் தான். நேற்று சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அப்படி தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேயே ஒரு பேட்டர்ன் இங்கே ஒரு சேனல்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நேற்றே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகி கரெக்டா அதுபடி தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு டார்கெட் வந்து 44,500, 44,257 வரைக்கும் கூட போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த லைனை கூட நம்ம வந்து இங்க டிரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த லைன் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு கரெக்டா இந்த சேனல் இங்க ஒரு சேனல் வந்துட்டு உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது இந்த லைன்ஸை வந்துட்டு நம்ம
கண்டிப்பா கவனிக்கணும். ஸோ ஏன்னா இங்கிருந்தெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் இதாகும். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து எடுக்கும். ஸோ நாளைக்கு எப்போ எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் இதுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேப் அப் சினரியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 ஒரு ரவுண்ட் நம்பர் பிளஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ 45,000ல இருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகலாம் மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன வச்சுக்கணும் மைண்ட்ல, நாளைக்கு 45,000ங்கிறது ஒரு குரூசியலான லெவல். ஸோ அங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகலாம் மார்க்கெட். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு 45,000க்கு மேல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா, ஸோ உங்களுக்கு 44,215 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்கியான ட்ரேடா இருக்கும். நீங்க கால் சைடு போறது. எப்போ இந்த 45,216, 214 அதை வந்து பிரேக் அவுட் பண்றானோ, அப்போ வந்துட்டு நீங்க ஒரு அக்ரெசிவான கால் சைடு வந்து நீங்க பை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கால் சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் இது ஆக்சுவலா. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு கால் சைடு ஃபோக்கஸ் பண்றத புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். செல் ஆன் ரைஸ் மோட்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப்கான பிளான். கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுப்பான் கண்டிப்பா. ஸோ இந்த சேனலை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த சேனலெல்லாம் பிரேக் அவுட் பண்ணா 44,500 அண்ட் 44,300 கீழே வந்துட்டு நாளைக்கு ஃபாலோ ஆகும். நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் என்னன்னா 45,000 அண்ட் 44,877. ஸோ இந்த லெவலில் இருக்கீங்களா? ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்ல இருந்தது. இப்போ வந்துட்டு அது ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது வந்துட்டு நாளையிலிருந்து இந்த லெவலில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நாளைக்கு பேங்க் நிஃப்டியில உங்களுக்கு செல் ஆன் ரைஸ்ல இருங்க. 45,000 லெவலில் மார்க் பண்ணிக்கங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்துட்டு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்டு நான் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நிஃப்டியில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நிஃப்டி இன்னைக்கு நம்ம பார்க்கவே இல்லை. நிஃப்டி பத்தி அப்டேட்டும் கொடுக்கவே இல்லை. இட்ஸ் ஓகே. ஏதோ ஒரு இண்டெக்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். நமக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே. ஆனா நேற்று சொன்ன மாதிரி நீங்க நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு 90,440 இந்த லெவலை வந்துட்டு சஸ்டைன் ஆகிட்டு இருந்தா இதுக்கு மேலேயே உங்களுக்கு வந்துட்டு 90,521 வந்து டார்கெட்டா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா வந்து அதுதான் நடந்திருக்கு. நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா கூட போய் பாருங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ. உங்களுக்கு நான் வந்து ப்ளே கூட வந்து பண்ணி காமிக்கிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் டெய்லி மார்னிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன். 19,440 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய இந்த லெவலு. ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதை ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. ஹே கைஸ், இன்றைக்கி வந்து டியூஸ்டே. இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா 19,440 19,350 இந்த ரேஞ்சுக்குள்ளாரே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸோ இதில் நான் கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 19,440 பிரேக் அவுட் பண்ணானா நிஃப்டியில் 90,521 டார்கெட்டாக வச்சுட்டு கால் சைடு போங்கன்னு சொல்லி நான் நேற்று காலை மார்னிங் போட்ட வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து எக்ஸாக்டாக நடந்துக்கு. ஸோ நாளைக்கு இது எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு டபுள் டாப் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு டபுள் டாப். ஸோ இது வந்து கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு 19,320 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நாளைக்கு உண்டான டார்கெட்டா இருக்கும். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு புட் சைடு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இங்கிருந்து வருதுங்களா? ஸோ இதான் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம். இங்கிருந்து இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நம்ம டிரா பண்ணிக்குவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு டிரா பண்ணிக்குவோம். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கீழே ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு டபுள் டாப் வந்து நிஃப்டியில் கிரியேட் ஆயிருக்கு. நாளைக்கு 19,400 இன்னைக்கு வந்து லோ வந்து பிரேக் அவுட் பண்ணானா 19,350 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஆல்ரெடி மல்டிபிள் டைம் வந்து உங்களுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே கிளியர் கட்டாக தெரியும். 1 உங்களுக்கு 2 3 4. ஸோ எப்போ இந்த 19,400 வந்து பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ 19,350 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். எப்போ இந்த 19,350 பிரேக் அவுட் பண்ணா அப்போ நீங்க அக்ரெசிவா வந்து புட் சைடு போய்க்கலாம். நிப்டி பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு நியூட்ரல் டு புல்லிஷ், அதாவது சைட்வேஸ் வியூல தான் இருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ நிப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு இப்படி எகைன்ஸ்டா இருந்துச்சுன்னா ட்ரேடு வந்துட்டு இப்போ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணாதான் நிஃப்டினால மேல போக முடியும். நிஃப்டியில அக்ரெசிவா பையிங் எப்போ போகும்னா 90,521 நம்ம இப்போ வந்து ஆல் டைம் பையை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணாதான் அக்ரெசிவ் பையிங் வந்து இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து செல் ஆன் ரைஸ் மோட்லயே இருக்கலாம். மறுபடியும் 521 போச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு புட் சைடு வந்து ஓட ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கை வரும்போது உங்களுக்கு செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட நாளைக்கு ட்ரேடிங் பிளான். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணுவோம். லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ணீங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம்.